சங்கீத சாம்ராட் கேரக்டராகட்டும் அல்லது துணை இசை கலைஞன் கேரக்டராகட்டும், எதையும் அதற்கான தன்மை மாறாமல் கேரக்டருடன் ஒன்றி போய் நடித்து அசத்தி ரசிகர்களின் நெஞ்சை கவர்ந்த டி.எஸ். பாலையாவின் பிறந்த நாள் இன்று. அவரது நினைவலைகளை போற்றும் ஒரு செய்தி தொகுப்பு இதோ உங்களுக்காக. திருவிளையாடல் படத்தில் பாகவதர் கேரக்டர் ஏற்று ஒரு நாள் போதுமா பாடல் பாடும்போது அரசனுக்கே சவால் விடும் கம்பீரமாகட்டும், அதே தில்லானா மோகனாம்பாள் படத்தில் பக்கவாத்தியமான மேளவாத்திய கலைஞராக நடித்து நாதஸ்வர கலைஞர் சிவாஜியிடம் காட்டும் பவ்யமாகட்டும், இரண்டிலுமே அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் டி.எஸ். பாலையா. இன்றைய தூத்துக்குடி மாவட்டம் சுண்டாங்கோட்டை என்ற சின்னஞ்சிறு கிராமத்தில் பிறந்த டி.எஸ். பாலையா சர்க்கஸில் சேர்ந்து பெரிய கலைஞனாக வேண்டும் என்ற உந்துதலோடு 14 வயதில் வீட்டை விட்டு ஓடி வந்தார். ஆனால் அடைக்கலம் கொடுத்ததோ மதுரையில் பிரபலமாக இருந்த மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் நாடக கம்பெனி. பாய்ஸ் கம்பெனியிலிருந்து விலகி பல இளம் நடிகர்கள் ஒன்றிணைந்து ஆரம்பித்த பாலமோகன சபாவில் சேர்ந்தார் பாலையா. அப்போது பாலையாவுக்கு வயது 15. அந்த சபாவில் இயக்கிய சதி லீலாவதி. அந்த படத்தில் தனக்கு மிகவும் பிடித்த மாணவன் பாலையாவுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தார் கந்தசாமி முதலியார். அறிமுகப் படத்திலேயே வில்லன் வேடம் என்பதுதான் பாலையா திரை வாழ்க்கையில் ஆச்சரியமான தொடக்கம். லலிதா பத்மினி நடித்த அந்த மலையாள படத்திலும் பாலையா கதாநாயகனாக நடித்தார். இதன் பின்னர் பல படங்களில் நடித்த பாலையா தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நடிகரானார். 1949ஆம் ஆண்டில் அண்ணாவின் வேலைக்காரி படத்தில் பாலையா செய்த பகுத்தறிவாளன் பாத்திரம்தான் பின்னாட்களில் எம்.ஜி.ஆர்., சிவாஜி, எஸ்.எஸ்.ஆர். செய்த பகுத்தறிவு கதாபாத்திர நகைச்சுவை எம்.ஆர். ராதாவின் பாணிக்கு முற்றிலும் மாறானது. நகைச்சுவை வில்லனாக அவர் ஏற்படுத்திய தாக்கம், வசன உச்சரிப்பில் அவரது வித்தகத்தன்மை ஒவ்வொரு படத்திலும் பளிச்சிட்டது. 1964ஆம் ஆண்டில் காதலிக்க நேரமில்லை படத்தில் பாலையாவும் நாகேஷும் அடிக்கும் லூட்டி மறக்கவே முடியாதது. நகைச்சுவையின் உச்சபட்சம் அது. திருவிளையாடலில் இசை வித்துவச் செருக்கை அழகாக காட்டி நடித்த ஒரு நாள் போதுமா பாடல் காட்சியும், கர்வம், எகத்தாளம், மிரட்சி என்ற உணர்வுகள் பாலையாவின் நடிப்பில் விசேஷ பரிமாணங்கள். எந்த பாத்திரத்தை ஏற்றாலும் அதில் தனது அசாத்திய நடிப்பு திறனால் அந்த பாத்திரத்தை மிளிர வைத்த கலைஞன் டி.எஸ். பாலையா என்றால் மிகையல்ல. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கவிஞர் மு. ரா. சுந்தரமூர்த்தி.